நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க அதாவது நீங்க எந்த இடத்துக்கு நகர்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் ஒரு போலரைஸ் பண்றீங்க. கிடையவே இல்ல, கிடையாது. இல்ல, இல்ல. நீங்க எல்லாத்தையுமே ஒரு போலரைஸ் பண்றீங்க. நான் கேட்கறது வந்து ஒரு பொதுவா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல இதற்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டினுடைய அடிப்படையில, இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இயல்பா இதுல இல்லையே அப்படிங்கிறத விடுபட்டுட்டா? அல்லது இல்ல வேண்டான்னு தவிர்த்துட்டீங்களா? அப்படிங்கிறது தான் கேள்வி. வேண்டாம் ஆனா தவிர்க்கவும் இல்ல, அது விடுபடவும் இல்ல. கரூர் மக்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு உற்ற தோழனாவும், உற்ற உறவாகவும் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. வார்த்தைகளால இல்ல. சில பேர் மைக்கு கிடைச்சுச்சேன்னு கடிச்சு துப்புவாங்க. ஏன்னா, போய் 10 பைசா கூட அந்த நிவாரணன்ற ஒரு அடிப்படையில போயிருக்க மாட்டாங்க. தனக்காக தன்னுடைய ஈழப் பிரச்சனைய கையில எடுக்கும்போது ப தீக்குளிச்சவன் வீட்டுக்கு கூட போய் வெத்து காசோலைய தான் குடுத்துட்டு பேர் வாங்கிட்டு வருவாங்க, பணம் குடுத்துட்டோன்னு சொல்லிட்டு. அந்த மாரி நாடக அரசியல அவர் நடத்தல. உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவோ அத பண்ணியிருக்கிறாரு. இப்போ இத நன்றி சொல்லலைன்ன உடனே தமிழகத்தில மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அத நோக்கி பயணிக்கிறாரு. அத ஏன் பேச மறுக்கிறாங்கன்னு கேட்கிறேன். அதை ஏன் இந்த வாடகைக்கு வாய விடக்கூடியவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள்? ஏன் இந்த திமுக பேச மறுக்குது? அதிமுக வந்து நீங்க சொன்னீங்க, அதிமுகவோட தான் கூட்டணி வரப்போறாங்கன்னு திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க இவங்களுக்கு வந்து இணக்கமாக போறார்கள். இப்பவும் பாசிசவாதிகளாகவும், பாசிசவாதிகள்ட்ட மண்டியிட்டவர்களா தான் பார்க்கப்படுது. புரியுதுங்களா? நீங்க ஊழல்வாதிகளா உங்கள பார்க்கப்படுது. மறைமுகமா நீங்க பாசிசவாதிகளோட தொடர்புல இருக்கிறீங்கன்ற பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க